மத்திய கிழக்கில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட 50க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறும் வரை போரை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக காசாவுக்கு செல்லும் உணவு, எரிபொருள் உதவிகள் ஆகியவற்றை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் நேற்று நள்ளிரவில் காசாவில் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதுடன் பலரும் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் படையினருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக காசாவில் புதிய பாதுகாப்பு பகுதிகளை உருவாக்கி தெற்கு நகரமான ராஃபாவை முழுவதும் பாலஸ்தீனத்திடமிருந்து பிரிக்கப் போவதாக, இதன் மூலம் மட்டுமே பணைய கைதிகளை அவர்கள் விடுவிப்பார்கள் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் இராணுவம் காசாவில் தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது. அங்குள்ள முக்கிய பகுதிகளிலிருந்து தீவிரவாத கட்டமைப்புகளை அகற்றி அந்த பகுதிகளை கைப்பற்ற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. பின்னர் அவை இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதிகளாக இணைத்துக் கொள்ளப்படும். காசாவில் போர் நிறுத்தம் முறிந்த பின்னர் சண்டை நடைபெற்று வரும் பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற வேண்டும். அது மட்டுமன்றி பொதுமக்கள் இணைந்து உடனடியாக ஹமாஸ் படையினரை அதிகாரத்திலிருந்து அகற்றி அவர்களால் கடத்தி வரப்பட்ட பணைய கைதிகள் அனைவரையும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். இது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருகின்றார் என்பதற்காக தெருநாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இந்திய தரப்பிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவரினால் இன்று இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையினால் அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெருநாய்களையும் அகற்ற அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்திருந்தது. அத்துடன் மோடியின் இலங்கை வருகையின் போது கொழும்பு நகரத்தில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள தெருநாய்களை அகற்ற இலங்கை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அதன்போது கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக பல விலங்கு ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏற்றி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் தமது பிரதமர் உங்கள் அழகான நாட்டிற்கு வருகை தருகின்றார் என்பதற்காக நாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்க மாநகர சபைகளுக்கு உத்தரவு வழங்குமாறு இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.